இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து செமி பீடு ஸ்டிச்சு. ஸோ செமி பீடுலையும் சரி, எல்லா பீடுனாலும் சரி, இந்த மாதிரி டபுளாக ஒட்டிகிட்டு வரும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டிங்க அப்படின்னா பிரிஞ்சிரும். ஸோ அதை வேஸ்ட் பண்ணாதீங்க டபுளாக இருக்குன்ட்டு. ஸோ இப்போ நம்ம இந்த ஆஃப் பீடு வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆஃப் பீடில் இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற பகுதி தான் வந்துட்டு கீழே பார்த்துருக்கணும். மொந்தையாக இருக்கிறது வந்துட்டு மேலே பார்த்துருக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இது இந்த மாதிரி திருப்பி வச்செல்லாம் வந்துட்டு ஸ்டிச் பண்ணாதீங்க. ஸோ இது இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதை வச்சு என்னென்ன நல்லா ஒர்க் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பீடு வச்சு நம்ம ஒரு ஃப்ளவர் ஒன்று ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு அந்த மார்க்கில் வந்துட்டு இந்த ஆஃப் பீடை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் வந்து வெறும் த்ரெட்டை வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். நமக்கு அங்கனுக்குள்ளே ஒரு கேப் விழுகணுன்றதுக்காக கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணோன்னா அந்த பீடு வந்து பக்கத்தில் இருக்கும். எனக்கு அங்கே கொஞ்சம் கேப் வேணுன்றதுனால ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா அந்த பீடை வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி கீழே நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது முடித்த பிறகு நான் சில்க் த்ரெட் எடுத்துக்கிறேன். சில்க் த்ரெட்டில் வந்துட்டு இந்த மாதிரி நடுவில் இருந்து ஆரம்பிங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பீடை சுற்றி வந்துட்டு அவுட்லைன் கொடுக்குறோம். ஸோ அந்த பீடை சுற்றி இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்துட்டு அவுட்லைன் கொடுக்குறோம். நம்ம எந்த மாதிரி கொடுக்குறனோ நீங்களும் அதே மாதிரியே வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ப்ளவுஸில் வந்துட்டு ஒரு புட்டாஸ் மாதிரி வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எங்கே ஆரம்பித்தோமோ அங்கனக்குள்ளே வந்துட்டு நாட் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்களும்.